டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சில ஸ்டெப்ஸை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலெக்ஷன். ஹை குவாலிட்டி இமேஜ், லோ குவாலிட்டி இமேஜ் 2 டைப் இருக்குது. புதுசாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஹை குவாலிட்டி இமேஜில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுங்கள், அது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன் மணி லோ குவாலிட்டி இமேஜில் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். புதுசாக டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுற நீங்கள் ஹை குவாலிட்டி இமேஜில் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் முடிஞ்சளவு ஹை குவாலிட்டி இமேஜில் ஸ்மட்ச் பண்ண கற்றுக்கங்க. ஹை குவாலிட்டி இமேஜா, அதை நான் இங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது? இருக்கவே நிறைய ஃப்ரீ வெப்சைட்டு. அதில் போய் பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகளோட ஃபோட்டோவே ஹை ரெசல்யூஷன் உள்ள ஃபோட்டோ நிறைய இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹை குவாலிட்டி இமேஜுக்கான ஃப்ரீ வெப்சைட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாகின் பண்ணி இமேஜை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Adobe Photoshop 23 தான் நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண போகிறோம். Photoshop ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஏதாவது டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும்னா நியூ ஃபைல் க்ரியேட் பண்ண உடனே ஹைட்டு ரெசல்யூஷன் சரி பண்ணி வச்சுக்கலாம். இதில் 2 மோடு இருக்குது, RGB, CMYK. பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் CMYK கலர் பண்ணிக்கோங்க. சைட்டில் யூஸ் பண்ண போகிறோம்னா RGB யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஓப்பன் கொடுத்தோம்னா நீங்கள் எங்கே ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அங்கே டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க.